ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயனமில் நம்ம போர்ச்சுகீஸ்கள், டச்சுக்காரர்கள் சொல்லி ஐரோப்பியர்கள் வருகையை வந்து பார்ட்டாக பார்த்துப்போம். ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் ஒவ்வொரு பார்ட்டாக அந்த மாதிரி பார்த்து வந்துப்போம். இப்போ வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி ஐரோப்பியர்கள் வருகையை வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும், போர்ச்சுகீஸ்கள் வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வரைக்கும் ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர்கள் யாருன்னு கேட்டால் யார்? போர்ச்சுகீசியர்கள் தான். ஓகேவா? இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு புதிய பாதையெல்லாம் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பாதையெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே போய் வணிகம்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் யார் அப்படின்னா மாலுமி ஹென்றி அப்படிங்கிறவர். மாலுமி ஹென்றி தான் வந்து இந்த மாதிரி புதிய பாதையெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கெல்லாம் போய் வணிகம்லாம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பார் மாலுமி ஹென்றி. அப்படி ஆசைப்பட்டதுக்கப்புறம் முதல்ல இந்தியாவுக்கு வழி, அதாவது பாதி தூரம் வரைக்கும் வந்தவர் யார் அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர். தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை வந்து அடைஞ்சார். எப்போ? 1487. 1487 பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறவர் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை வந்து அடைஞ்சார். அவர் ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா 2ஆம் ஜான் அப்படிங்கிறவர். இது வந்து ரிவிஷன் அப்படிங்கிறனால முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் டக்குன்னு சொல்லிட்டு ரிவிஷன் சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கிறது தான் தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனையை வந்து அடைஞ்சிருப்பார். எப்போ அப்படின்னா 1487. 2ஆம் ஜான் தான் வந்து மன்னர் 2ஆம் ஜான் அப்படிங்கிறது தான் வந்து அவரை ஆதரிச்சிருப்பார். ஓகேவா? இவர் பார்த்தலோமியோ டயஸ் வந்து தெற்கு முனை வரைக்கும் வந்துட்டார். அதுக்கப்புறம் வாஸ்கோ ட காமா வந்து எங்கேருந்து தெற்கு முனைக்கு வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இவர் வரணும். ஸோ அவர் வந்து தென்னாப்பிரிக்காவோட தெற்கு முனைக்கு வாஸ்கோ ட காமா வந்து அதுக்கப்புறம் நம்ம மொசாம்பிக் பகுதி வழியாக இந்திய மாலுமி ஒருவரோட உதவியோட கள்ளிக்கோட்டையை வந்து அடைஞ்சார். எப்போ? கிபி 1498. ஓகேவா? கிபி 1498 கள்ளிக்கோட்டை வந்து அடைஞ்சார். ஓகே, இவர் ஆதரித்த மன்னர் யார் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் வந்து இவரை ஆதரிச்சது யார் அப்படின்னா சாமரின் அப்படிங்கிற மன்னர் தான் இவரை ஆதரிச்சார். ஓகே, இப்போ வாஸ்கோ ட காமாக்கு அடுத்து இவர் வந்து வாஸ்கோ ட காமா எப்போ வந்திருக்காரு? கிபி 1498. இவருக்கு அடுத்து வந்தவர் யார் அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர். சைடில் நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் வாஸ்கோ ட காமா கிட்ட இருந்த ஒரு சிஷியன் மாதிரின்னு வைங்களேன். இவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய வளங்கள்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு 13 கப்பல்களில் நிறைய பல நூறு வீரர்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஓகே, பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2வது முறையாக இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னு கேட்டால் பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல். ஓகேவா? அடுத்து வாஸ்கோ ட காமா 2வது முறையாக எப்போ இந்தியாவுக்கு வந்தார்? ஃபஸ்ட்டு வந்து 1498 வந்துட்டார் இல்லையா கிபி. அடுத்து வந்து 1501 வந்து 2வது முறையாக இந்தியாவுக்கு வந்தார். அடுத்து 1503 வந்து கொச்சியில் ஒரு வர்த்தக மையத்தை வந்து நிறுவனாங்க. 1505 அதன் தொடர்ச்சியாக கண்ணனூரில் வந்து வர்த்தக மையத்தை நிறுவனாங்க. 1524 3வது முறையாக வாஸ்கோ ட காமா வந்தார் இந்தியாவுக்கு. அங்கே கொச்சியில் வச்சு காலமாயிட்டார் நோய் வாய்ப்பட்டு. அங்கேருந்து வரும்போது நிறைய ட்ராவல் பண்ணி வராங்க இல்லையா, அதனால் நோயெல்லாம் வந்திருக்கும். அப்போ நோய் வாய்ப்பட்டு கொச்சியில் காலமாயிட்டார் 1524. அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்? நீலநீர் கொள்கை. அவர் தான் வந்து முதல் ஆளுநராக வந்திருப்பார் இந்தியாவுக்கு போர்ச்சுகீசிய பகுதியிலேருந்து. 1505 வந்திருப்பார். இவர் நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிரான்சிஸ்கோ டி அல்மேடா அப்படிங்கிறவர். ஓகேங்களா? அடுத்து அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அப்படிங்கிறவர். உண்மையில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். உண்மையில் வந்து அவர் தான் இங்கே வந்து அதிகாரத்தை வந்து நிறுவனாராம் இந்தியாவில். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் அப்படிங்கிறவர். ஓகேவா? இவர் வந்து கோவா வந்து 1510 பீஜப்பூர் சுல்தான்கிட்ட வந்து சண்டையிட்டு கைப்பற்றிட்டார். 1510 நவம்பர் மாதம் கோவாவை கைப்பற்றிட்டார். விஜயநகர பேரரசோட நட்புறவில் வந்து இருந்திருப்பார். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் வந்து விஜயநகர பேரரசோட நட்புறவில் வந்து இருந்திருப்பார். அப்புறம் இந்திய பெண்களோடான திருமணங்களை வந்து போர்ச்சுகீசிய திருமணங்களை வந்து ஊக்குவிப்பார். போர்ச்சுகீசியர் வந்து இந்திய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஊக்குவித்திருப்பார். அந்த திருமணங்களை வந்து ஊக்குவித்திருப்பார். ஓகேவா? ஓகே, அடுத்து நினோட்டி குன்ஹா அப்படிங்கிறவர். அவர் 1530 கொச்சி வந்து அவர் கைப்பற்றிட்டார் இல்லையா, நவம்பர் 1510 வந்து கைப்பற்றிட்டாரா அல்ஃபோன்சோ. இவர் வந்து என்ன பண்ணார்? 1530 தலைநகரை வந்து மாறிட்டார். ஃபஸ்ட்டு வந்து கோவா வந்து நவம்பர் 1510 வந்து கைப்பற்றிருப்பார் இல்லையா அல்ஃபோன்சோ. கொச்சியில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும் தலைநகர். அதுக்கப்புறம் கோவாவுக்கு வந்து மாற்றிட்டார். ஓகேவா? அடுத்து 1534 வந்து பசின் பகுதியை கைப்பற்றினாங்க. 1537 டயூ, 1548 சால்செட் பகுதியை ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. ஓகேவா? அடுத்து 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் வந்து ஒரு அச்சு இயந்திரம் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒரு எழுத்தாளர் ஒரு ஆள் என்ன பண்ணியிருப்பார்? 1563 நூலை வந்து வெளியிட்டிருப்பார். இந்திய மருத்துவ தாவரங்கள்னு சொல்லி ஒரு நூல் எழுதி
அச்சிட்டு வந்து வெளியிட்டிருப்பார். போர்ச்சுகீசியர்கள் தான் புகையிலை சாகுபடியை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு இடையூறாகவே இருக்குது அந்த புகையிலை அப்படிங்கிறது. இவங்க எப்போ முழுமையாக வெளியேறினாங்க அப்படின்னா 1739. ஓகேவா? இவங்க எப்போ வெளியேறினாங்க அப்படின்னா 1739 முழுமையாக வெளியேறிட்டாங்க. ஓகேவா? அடுத்து டச்சுக்காரர்கள் பாருங்கள். போர்ச்சுகீஸில் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் தெளிவாகவே பார்த்துருப்போம். இது வந்து ரிவிஷன் அப்படிங்கிறனால ஸ்பீடாகவே சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதோ தெரிஞ்ச லெவல் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து டச்சுக்காரர்கள் அப்படின்னு ஸ்பீடாகவே போயிடும். ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லி 5 பேருமே ஃபுல்லாகவே பார்த்துலாம். ஓகேவா? இப்போ டச்சுக்காரர்கள் பாருங்கள். 1902 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டு வந்தாங்க. 1902 இவங்க வர்த்தக மையத்தை எங்கே நிறுவாங்க? மசூலிப்பட்டினத்தில் நிறுவாங்க. இதை கூட வரேன்னா டவுட் கேட்டிருந்தாங்க இல்லையா? 11th புக்கில் போய் பாருங்கள். அடுத்து 1905 வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து அம்பைனாவை வந்து கைப்பற்றாங்க. டச்சுக்காரர்கள் வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள். அவங்ககிட்ட வந்து அம்பைனா பகுதி வந்து இருந்திருக்கு. அது வந்து அம்பைனா வந்து எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியா தீவில் வந்து இருக்குது. அங்கே வந்து அம்பைனாவில் இந்தோனேஷியா தீவு இருக்குது. அங்கே வந்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக டச்சுக்காரர்கள் வந்து போர்ச்சுகீசியர்கிட்ட வந்து கைப்பற்றிட்டாங்க 1605. ஓகேவா? அடுத்து போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து நாகப்பட்டினத்தை கைப்பற்றி தென்னிந்தியாவில் தங்களை வலிமைப்படுத்தி கொண்டனர். போர்ச்சுகீசியர்கிட்ட இருந்து என்ன பண்ணாங்க? நாகப்பட்டினத்தை வந்து கைப்பற்றிட்டு தென்னிந்தியாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவங்கள வந்து நிலைநிறுத்தி வச்சுக்கிறதுக்காக வலிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க டச்சுக்காரர்கள். ஓகேவா? அடுத்து 1910 பாருங்கள். பழவேற்காடு வந்து தலைநகரமாக இருந்திருக்கு ஆரம்பத்தில் 1910 வாக்கில். அதுக்கப்புறம் 1990 நாகப்பட்டினத்துக்கு வந்து மாற்றிட்டாங்க. தலைநகர் எங்கே மாற்றிட்டாங்க? பழவேற்காடுலேருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிட்டாங்க. எப்போ? பழவேற்காடுலேருந்து 1910 தான் இருந்திருக்கு. இப்போ நாகப்பட்டினத்துக்கு வந்து 1990 வந்து மாற்றிட்டாங்க. அப்புறம் 1923 ரொம்பவே முக்கியமானது. 1623 அப்படிங்கிறது டச்சுக்காரர்களில் ரொம்பவே முக்கியமானது. அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரிகளையும் 9 ஜப்பானியர்களையும் வந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அம்பைனா படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்களா? அதான் 1923 நடந்திருக்கும். அம்பைனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்கள் வந்து இறக்கமின்றி கொண்டிருப்பாங்க. அது என்ன சொல்லுவாங்க? அம்பைனா படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. 1923 அம்பைனா படுகொலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1959 பெடராப்பூரில் வந்து ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்கள் வந்து தோற்கடிச்சாங்க. 10 பேர் ஆங்கில வியாபாரிகளை கொண்டாங்க இல்லையா? டச்சுக்காரர்கள் 1923 அம்பைனா படுகொலை. அந்த இதை ஞாபகத்திலே வச்சுருப்பாங்க. அதனால் டச்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வந்து போர் நடந்திருக்கும். அதான் என்ன போர்? பெடராப்பூர் எப்போ நடந்திருக்கு? 1959 டச்சுக்காரங்க வந்து அவங்க தோற்கடிச்சிட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய தோல்வியாக இருந்துச்சு. இது வந்து இவங்களை வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு முடிவு மாதிரி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லலை. 1913 பழவேற்காட்டில் ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க டச்சுக்காரர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு இருக்குல்ல, அங்கே கோட்டை கட்டியிருக்காங்க. என்ன கோட்டை அப்படின்னா கெல்டீரியா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்டீரியா கோட்டை அப்படிங்கிறத வந்து கட்டியிருக்காங்க. கோட்டை வந்து இதுக்கடுத்து எல்லாருமே கட்டியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னு. இவங்க போர்ச்சுகீஸ்கள் மட்டும் தான் கட்டியிருக்க மாட்டாங்க கோட்டை அப்படிங்கிறது. ஞாபகம் இந்த கோட்டைகள்லாம் டச்சுக்காரர்கள் வந்து என்ன கோட்டை கட்டியிருக்காங்க? கெல்டீரியா கோட்டை. இப்போ 1913. ஓகே. 1995 முழுமையாக வந்து டச்சுக்காரர்கள் வந்து வெளியேறிட்டாங்க. ஓகேவா? அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து ஆங்கிலேயர்கள் பாருங்கள். டச்சுக்காரர்கள் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் தான் ரொம்ப கண்டுட்டு இருக்கோம். அதை நல்லா பார்த்துக்கணும். ஆங்கிலேயர்கள் பாருங்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னா 1600 டிசம்பர் 31 என்ன பண்ணாங்க? ராணி எலிசபெத் அப்படிங்கிறவங்க வந்து கிழக்கிந்திய நாடுகளோட வர்த்தகம் செய்கிறதுக்கு ஒரு பட்டயம் வந்து வழங்கினாங்க. அப்போ வழங்கினதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் செய்கிறதுக்கு வராங்க. அப்புறம் ஜான் கம்பெனி அப்படின்னு அது எப்போ உருவாச்சாங்க அப்படின்னா, நான் ஆங்கிலேயர்கள் வீடியோ மட்டும் செப்பரேட்டாக எடுக்கும்போது சொல்லியிருக்க மாட்டேன். 1599 வந்து பிரிட்டிஷில் வந்து ஜான் கம்பெனின்னு சொல்லி உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1500 டிசம்பர் 31 வந்து என்ன பண்ணாங்க? எலிசபெத் அப்படிங்கிறவங்க, ராணி எலிசபெத் அப்படிங்கிறவங்க வர்த்தகம் செய்கிறதுக்காக பட்டயம் வந்து வழங்கினாங்க. அது கம்பெனி பேர் என்ன? கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பேர் இருந்தது வந்து ஜான் கம்பெனி அப்படின்னு. ஜான் கம்பெனி அப்படின்னு ஃபஸ்ட்டு 1599 பிரிட்டிஷில் வந்து அமைக்கப்பட்டுச்சு. கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. 1600 கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லி எலிசபெத்தில் வந்து அனுமதி வாங்கிட்டு பட்டயம் மாதிரி வாங்கிட்டு வராங்க. அப்போ 1508 வராங்க. ஜஹாங்கீர் அவைக்கு யார் வரா? வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் வருவார். மாலுமி வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் வராரு. சூரத் நகரில் வந்து வணிக மையத்தை நிறுவனத்துக்கு வந்து அனுமதி கேட்குறாரு. அப்போ போர்ச்சுகீசியர்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததுனால, ஓகேவா, போர்ச்சுகீசியர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுனால என்ன பண்ணாங்க? கொடுக்க வந்து மறுத்தார் ஜஹாங்கீர். ஓகேவா? இவர் ஒரு கப்பலில் வந்திருப்பார். வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு கப்பலில் வந்திருப்பார். அந்த கப்பலோட பேர் என்னென்னா ஹெக்டர் அப்படிங்கிறது இவரோட கப்பல்.
அங்கே இவர் இந்த கப்பலில் தான் வந்து சூரத்துக்கு வந்து வந்திருப்பார். வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த கப்பலில் தான் வந்து சூரத்துக்கு வந்து வந்திருப்பார். ஹெக்டார் அப்படின்னு சொல்லிக்கிற கப்பலில் தான் சூரத்தில் வந்து இறங்கியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் சூரத்தில் வந்து ஜஹாங்கிட்ட கேட்டதுக்கு என்ன போர்ச்சுகீசியர்கள் எதிர்ப்புனால அனுமதி வந்து ஃபஸ்ட்டு மறுத்திருப்பார். அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அப்போ பாருங்கள் 1512 சூரத்தை இவங்க போர்ச்சுகீசியர்கள் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனால கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் வந்து போர் வந்து ஏற்பட்டுச்சு. கடற்போர் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதில் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஆங்கில தளபதியாக இருந்தார். அவர் வந்து போர்ச்சுகீசியர்களை வந்து தோற்கடிச்சதுக்கப்புறம் 1512 தோற்கடிச்ச உடனே அப்போ இவங்க தான் கிங் மாதிரி இருக்காங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் போர்ச்சுகீசியர்களே ரொம்ப வலிமையானவங்க, கடல் நிலநீர் கொள்கையெல்லாம் பின்பற்றுறவங்க, அவங்களே தோற்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம முகலாய பேரரசர்கள்லாம் என்ன ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் சூரத்தில் வந்து ஆங்கில வர்த்தக மையத்தை அமைக்கிறதுக்கு 1613 வந்து அனுமதி வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அடுத்து 1611 வந்து மசூலிப்பட்டினத்தை வந்து நிறுவிப்பாங்க வணிக மையத்தை. அடுத்து இருக்கும் 1611 வந்து மசூலிப்பட்டினத்தில் முதல் வணிக மையத்தை நிறுவிப்பாங்க. ஓகேவா. இப்போ 1613 என்ன இருக்கும் கொடுத்துட்டாங்க வணிக மையத்தை வந்து அமைக்கிறதுக்கு, வர்த்தக மையத்தை அமைக்கிறதுக்கு. அப்புறம் 1614 நிக்கோலஸ் டவுண்டன் அப்படிங்கிறது போர்ச்சுகீஸில் வந்து வென்றுட்டார். நிக்கோலஸ் டவுண்டன் என்ன பண்ணார், போர்ச்சுகீஸில் மறுபடியும் ஒரு போர் மாதிரி நடைபெற்றிருக்கும். அதில் வந்து மறுபடியும் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் ஜஹாங்கீரோட அவைக்கு வந்து இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருப்பார். யார் அப்படின்னா சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவரை வந்து அனுப்பி வைப்பார் அங்கேருந்து 1615. ஓகேவா. அவர் இங்கே வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 3 ஆண்டுகள் ஆக்ராவில் தங்குவார். ஆக்ராவில் வந்து தங்கி இருந்து 3 ஆண்டுகள் இறுதியில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை வந்து வாங்கியிருப்பார். அப்போ ஃபஸ்ட்டு சூரத்தில் தான் கேட்டாங்க. அடுத்த மசூலிப்பட்டினத்தில் வந்து நிறுவிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நிறுவிட்டு இப்போ இந்தியாவில் ஃபுல்லாகவே அவங்க வணிகம் பண்ணுறதுக்கு வந்து உரிமை வந்து கட்டாயமாக வாங்கிட்டு போயிருப்பாங்க ஜஹாங்கீர்கிட்ட. ஓகேவா. அடுத்து 1511 பாருங்கள் மசூலிப்பட்டினத்தில் முதல் வணிக மையத்தை வந்து நிறுவனாங்க. அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அடுத்து 1539 வந்து பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா சந்திரகிரி மன்னர் இருப்பார்ல, சந்திரகிரியோட மன்னர் சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து மெட்ராஸை வந்து குத்தகைக்கு வாங்கினார். மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். ஓகேவா. அப்போ பாருங்கள் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அவங்க குத்தகைக்கு வாங்கி வணிகம் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறாங்க. 1539 பாருங்கள் பிரான்சிஸ் டே வந்து என்ன சென்னப்ப நாயக்கர்கிட்ட வந்து மெட்ராஸை குத்தகை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டார். உங்களுக்கு வந்து குத்தகை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். அங்கே வாங்கினதுக்கப்புறம் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறத நிறுவுறாங்க. புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது இவங்க தான் அதான் ஆங்கிலேயர்களோட முதல் கோட்டை. டேனியர்கள் வந்து ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க. என்ன கோட்டை? டேனியர்களில் டச்சுக்காரர்கள் வந்து கெல்டீரியா கோட்டை அப்படிங்கிறத கட்டியிருப்பாங்க இல்லையா. எங்கே? பழவேற்காட்டில் 1613 கட்டியிருப்பாங்க. 1613 கட்டியிருப்பாங்க. கெல்டீரியா கோட்டை அப்படிங்கிறது டச்சுக்காரர்கள் கட்டினது. அப்போ ஆங்கிலேயர்கள் கட்டினது என்னது? புனித ஜார்ஜ் கோட்டை. இதுதான் ஆங்கிலேயர்களோட முதல் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. கிழக்கு பகுதி முழுமைக்குமே தலைமையிடமாக இருந்தது வந்து இந்த கோட்டை தான். கிழப்பகுதி எல்லாத்துக்குமே தலைமையிடமாக இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது தான் விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா போர்ச்சுகீசிய இளவரசி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டார். எப்போ அதாவது இங்கிலாந்து மன்னராக இருந்துட்டு பிரிட்டிஷ்காரராக இருந்துட்டு ஆங்கிலேயர் வந்து போர்ச்சுகீசியரோட திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஓகேவா. அப்போ 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிறது கேத்தரின் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய இளவரசியை திருமணம் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா சீதனமாக வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பம்பாயை கேட்டார். பம்பாயில் வந்து போர்ச்சுகீசியர்கள் ஆதிக்கம் இருந்திருக்கும். அதனால் அந்த பகுதியை வந்து எனக்கு கொடுத்துருங்க சீதனமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ 1662 அப்படி பண்ணி ஒவ்வொரு பகுதியாக வந்து கைப்பற்றுறாங்க. மசூலிப்பட்டினம், மெட்ராஸ் அப்படின்னு சூரத் அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக வந்து கைப்பற்றிட்டு வராங்க. அப்போ பம்பாயை வந்து இதுக்கு வாங்கிட்டாங்க, கல்யாணம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வாங்கிட்டாங்க. ஓகே. அடுத்து 1690 சுதாநதி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னாக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. அங்கே ஒரு கோட்டை வந்து கட்டுறாங்க. அதுக்கு வந்து 1700 வில்லியம் கோட்டைன்னு பேர் வைக்கிறாங்க. 1596 வந்து கோட்டை வந்து கட்டிடுவாங்க. 700 வந்து வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லி பேர் வைக்காங்க. ஓகேவா. இதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம பாலிட்டி கிளாஸில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பாலிட்டி கிளாஸ் போய் பார்க்காதவங்க 1657 பிளாசி போர், பக்சார் போர் அப்படிலாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்து மொத்தமாக அவங்க எப்போ வெளியேறினாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொடுத்துட்டு எப்போ வெளியேறினாங்கன்னா 1758 முழுமையாக வெளியேறுவாங்க. ஓகேவா. இப்போ ஆங்கிலேயர்கள் பற்றி பார்த்தாச்சு, புரிஞ்சா. அடுத்து டேனியர்கள் பாருங்கள். டேனியர்கள் 1514 டென்மார்க் அரசன் 4ஆம் கிறிஸ்டியன் அப்படிங்கிறவர் 1516 மார்ச் 17 ஒரு பட்டத்தை கொடுத்து எலிசபெத் கொடுத்துருப்பாங்களா அதே மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்து போங்க போய் வந்து வணிகம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துருப்பாரு. அப்போ டேனிஷ் கிழக்கினை கம்பெனின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க.
1920 வந்து என்ன பண்ணுறாங்க, தரங்கம்பாடியில் வந்து குடியேற்றங்களை வந்து நிறுவுறாங்க. 1976 இப்போ செராம்பூர், வங்காளத்தில் உள்ள செராம்பூர் அப்படிங்கிற பகுதியில் வந்து குடியேற்றங்களை நிறுவுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களோட தலைமையிடமாக எது இருந்திருக்கும் அப்படின்னா செராம்பூர் தான் இருந்திருக்கும். தரங்கம்பாடியில் டேனியல் அப்புறம் வந்து தரங்கம்பாடியை வந்து அவங்களுக்கு வந்து பேரை சொல்கிறது, தரங்கம்பாடின்னு சொல்கிறதுக்கு வாயில நுழையாதான், அவங்களுக்கு அந்த பேர் வந்து வாயில நுழையாதான். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். தரங்கம்பாடியை எப்படி சொல்லுவாங்களாம், டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஓகேவா? முக்கியமான ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டென்மார்க்கோட அரசர் வந்து என்ன சீகன் பால்கோ அப்படிங்கிறவர் வந்து அனுப்பி வைப்பார். டென்மார்க்கோட அரசராக இருக்கிறவர் சீகன் பால்கோ அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவுவாங்க. தரங்கம்பாடியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவுறாங்க. 1845 இவங்க வந்து முழுமையாக வெளியேறாங்க. இவ்வளோ தான். இதுதான் வந்து டேனியர்களை பொறுத்தவரை ரொம்பவே கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாம் தெளிவாக படிச்சுருங்க. ஓகேவா? அப்போ 1845 வாக்கில் இவங்க வந்து வெளியேறாங்க. கடைசியாக வெளியேறினது வந்து ஆங்கிலேயர்கள் தான். ஓகேவா? அடுத்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாருங்கள். 5வதாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் பாருங்கள். இவங்க வந்து ஃப்ரெஞ்சு கிழக்கு நிறுவனம் சொல்லிட்டு மன்னர் 14ஆம் லூயி அவரோட அமைச்சரான கால்பர்ட், 14ஆம் லூயோட அமைச்சராக இருந்தவர் கால்பர்ட் அப்படிங்கிறவரால் 1864 வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுது. ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனின்னு சொல்லிட்டு எப்போ உருவாக்கப்படுது, 1864 உருவாக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவங்க உருவாக்கப்பட்டு இந்தியாவுக்கு வராங்க. முதல் வணிக மையத்தை எங்கே நிறுவுறாங்க, கரோன் அப்படிங்கிறவர் வந்து சூரத்தில் நிறுவுறாரு. எங்கே, கரோன் அப்படிங்கிறவர் சூரத்தில் வந்து நிறுவுறாரு 1867 வாக்கில். 1867 வாக்கில். ஓகேவா? அடுத்து 2வது வர்த்தக மையத்தை எங்கே வந்து நிறுவுறாங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்தில். அது யார் நிறுவுறா அப்படின்னா மார்காரா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நிறுவுறாரு 1869. கரோன் வந்து சூரத்தில் 1867லையும், மார்காரா அப்படிங்கிறவர் 2வது வர்த்தக மையத்தை 1869 நிறுவுறாரு. ஓகே. அடுத்து 1873 என்ன பாருங்கள், மார்டின் அப்படிங்கிறவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை வந்து நிறுவுறாரு. மார்டின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பாண்டிச்சேரியில் வந்து குடியேற்றத்தை வந்து நிறுவுறாரு. இப்போவும் கூட பாண்டிச்சேரி போனீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களோட இது வந்து தெரியும். அங்கே பார்த்தாலே அது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் தான் இருக்கும் அந்த ஊரே. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இவங்க எப்படி வெளியேறாங்க எதனால் அப்படின்னா, இவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் நடந்திருக்கும். அது என்ன போர்னா, 3 கர்நாடக போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அடுத்து பார்க்கலாம் நம்ம. முதல் கர்நாடக போர், 2ஆம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கர்நாடக போர் வந்து நடந்திருக்கும். அதில் ஆங்கிலேயர்கள் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்திருக்கும். அதில் எல்லா இதுலேயுமே வந்து வெற்றி பெற்றது வந்து ஆங்கிலேயர்கள். அதன் மூலமாக இவங்க வந்து முழுமையாக வெளியேறாங்க. ஓகேவா? இவங்களும் ஒரு கோட்டை கட்டியிருப்பாங்க. என்ன கோட்டை அப்படின்னா செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது. செயின்ட் லூயிஸ் கோட்டை. ஓகே. கோட்டையை கட்டினது 3 பேர் கட்டியிருக்காங்க. டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள்னு 3 பேர் கட்டியிருக்காங்க. ஓகேவா? என்னென்ன கோட்டையை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இவங்க வந்து செயின்ட் லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது கட்டியிருக்காங்க. பாண்டிச்சேரியில். எங்கன்னா பாண்டிச்சேரியில். ஓகே. பிராங்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறது தான் கட்டியிருக்காங்க. செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் யார், பிராங்காய்ஸ் மார்டின். அடுத்து பாண்டிச்சேரியில் தான் கட்டியிருக்காங்க. ஓகே. அடுத்து 1742 பாருங்கள், ஆளுநராக இருந்தவர் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். 1742 ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே அப்படிங்கிற வந்து ஆளுநராக இருந்திருப்பார். அவருக்கப்புறம் டூமாஸ் அப்படிங்கிறவர் ஆளுநராக வந்திருப்பார் பாண்டிச்சேரிக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது நிறுவியிருப்பாங்க. அவ்வளோதான். ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து நிறுவிப்பார் 1931. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆதிக்கம் இருந்துச்சு. அப்போல்லாம் நம்ம ஆங்கிலேயர்கள் வந்து வலிமையாக இருந்தாங்க. அதனால இவங்கெல்லாம் வரவே விடலை. ஓகேவா? நிறுவனாங்க. அதோட அவ்வளோதான். ஜோதன்பர்க் அப்படிங்கிறவர் நிறுவனார். வேறு எந்த கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி இவ்வளோ தான். ஐரோப்பியர் வருகை அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இவ்வளோ தான். டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள் சொல்லி எல்லாருமே பார்த்து முடிச்சாச்சு. ஐரோப்பியர் வருகை வந்து இவ்வளோ தான். ஸோ இதை ஃபுல்லாகவே முடிச்சுருங்க. ஆல்ரெடி செப்பரேட்டாக தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம். ஷார்ட் வீடியோவாக இருக்கும். அது போர்ச்சுகீசியர்கள் தனியாக, டச்சுக்காரர்கள் தனியாக, ஆங்கிலேயர்கள் தனியான்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொருத்த பற்றியும். ஓகேவா? டேனியர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் கண்டென்ட் கம்மி அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு வீடியோவாக இருக்கும். அந்த 4 வீடியோவும் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.